கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடந்த சில தினங்களாக அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து அநேக சத்தியங்களை நாம் படித்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே பிசிதினியா நாட்டிலிருந்த அந்தியோகியாவின் ஜெப ஆலயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் பிரவேசிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் தன்னுடைய ஊழியத்தை ஜெப ஆலயத்திலே துவங்குவது போல பிசிதியா நாட்டிலிருந்த அந்தியோகியாவிலும் தன்னுடைய ஊழியத்தை ஜெப ஆலயத்திலே துவங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெப ஆலயத்தில் உள்ள ஆராதனை ஒழுங்கு ஒரு நூதனமான முறைமையுடையதாக இருந்தது. இந்த ஆராதனை 3 பிரிவுகளை கொண்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கலாம். முதலாவது ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், அங்கே தாவீதின் சங்கீதம் ஆகியவற்றிலிருந்து சில பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாசிக்கப்பட்டன. மூன்றாவது பிரசங்கமும் அங்கே நடைபெற்றது. மூன்றாவது பகுதியில் பிரசங்கிப்பவர் ஒரு குறிப்பிட்ட நபராக இருப்பதில்லை. ஆனால் ஜெபாலய தலைவன் அவர்களுக்கு ஏதாவது விசேஷித்த தூதுகளோ புத்திமதிகளோ இருந்தால் கூறும்படி கேட்டுக்கொள்வான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பூமியில் இருந்த நாட்களில் ஒருமுறை ஜெபாலயத்திலே சென்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவர் அதில் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்த பகுதியை கண்டு வாசித்து அந்த சுருளை பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன பேசுவார் என்று கேட்கும்படி எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்ததென்றும், இதோ உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை அந்த சம்பவங்களை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வழக்கத்தின்படி தான் ஓய்வு நாளில் அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் புதிதாக அங்கே வந்திருந்தபடினால், சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க தொடங்குவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டு கால சம்பவங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெறும் சரித்திரங்கள் அல்ல என்பதையும், அவள் தேவனால் முன்னிர்ணயிக்கப்பட்ட காரியம் என்பதையும், அவைகளின் நிறைவேறுதலே இவை என்பதை குறித்து பரிசுத்த பவுல் அங்கே பிரசங்கிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிரசங்கிக்கும் பொழுது யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை குறித்து சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை குறித்து சாட்சி கூறிய விதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். யோவான் ஸ்நானன் வனாந்தரத்திலே அவர் ஊழியம் செய்து வந்த போதிலும் யாவராலும் அறியப்படத்தக்கவராய் இருந்தார் என்றும், பிற்காலத்திலே வெகு தூரத்தில் இருந்ததான எபேசு பட்டத்திலும் கூட யோவானுடைய சீசர் இருப்பார் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1-7 வரை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் ஸ்நானனை ஜனங்கள் தங்களுக்குள்ளே விசேஷித்த ஒருவனாய் கருதி வந்தபடினால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சாட்சியை வைத்து கொண்டே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்குள்ளே எவ்வளவு விசேஷித்தவனாய் அறியப்பட்டிருந்தாலும் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதரட்சியின் வாரை நான் சுமப்பதற்கு பாத்திரவான் அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விட மேன்மையான என்பதை அவர் வெளிப்படுத்தினார். 27ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமிலே குடியிருக்கிறவர்களும் அதிகாரிகளும் அறியாமையினாலே கொலை செய்து விட்டார் என்றும், தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அவரே மெய்யான கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் விளங்க பண்ணினதை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு சாட்சியாக சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒழித்ததை பற்றி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று எழுதியிருக்கிறத அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கிட்டு, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவர் என்றும், ஆனால் அவர் தேவனுடைய சிருஷ்டிகளில் ஒரு உன்னதமான சிருஷ்டி என்றும் கூறி அவரை ஒரு சிருஷ்டியாகவே கருதுகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வசனங்களை அவர் குறிப்பிட்டு, வேதகாமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திருத்துவத்தில் 2ஆம் அவர் குமார் என்ற பெயரை பல அனுபவங்களை பெற்றிருப்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வெறும் அவர் சிருஷ்டி அல்ல, அவர் ஒரு சிருஷ்டி கர்த்தர் என்றும், திருத்துவத்திலே 2வது நபர் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிசிதியாவில் இருந்த அந்தியோகியா சபையிலே அந்த ஞாயிறு ஆராதனையிலே எழும்பி அவர் பிரசங்கிக்கிறார். முதலாவது அவர் நித்தியத்திலே குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய முழு சித்தத்தையும் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து
பூர்ண அவர் குமாரனாக அவர் கீழ்ப்படிந்தார் என்றும் அவரை குறித்தும் அவர் மாம்சத்திலே வந்த குமாரன் என்பதை குறித்தும் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று மத்தேயு 3:17 சொல்லப்பட்ட சாட்சியை குறித்தும் அவர் அவ்விதமாக அங்கே பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 17:5 இவருக்கு செவி கொடுங்கள், இவர்களில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டானது. ரோமர் 1:5 கூட அவர் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டதினாலே தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். எனவே இயேசு கிறிஸ்துவே அவர் ஒரு தேவகுமாரன் என்று அவர் பூர்ணமாய் பிதாவின் சித்தத்தை அடைந்து செய்து முடித்தார் என்றும் அவரை தான் பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 32 33 அங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர் தாவீதை ஒரு முக்கியமான கோத்திரத்து தலைவனாக கருதி வந்தார்கள். தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து வெளிப்படுவார் என்று தேவபக்தியுள்ள எல்லா யூதர்களும் நம்பி வந்தார்கள். தாவீது தன் சந்ததிக்கு ஊழியம் செய்யும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒருவனாக காணப்பட்டான். தேவனால் நியமிக்கப்பட்ட தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு அவன் மரித்து தன் பிதாக்களோடு கூட அவன் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் என்று 36 அந்த தாவீதை குறித்து பரிசுத்த பவுல் இங்கே விளக்கமாக எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்துவோ மரித்து அவர் அழிவை காணாமல் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றும் அவர் ரோமர் 4:25 படி அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்து மரித்து உயிர்த்த மெய்யான இயேசு என்பதை குறித்தும் அப்போஸ்தலர் 13:38-41 வரை அவைகளெல்லா கிறிஸ்து அவர் உயிர்த்து எழுந்தார் என்பதை குறித்தும் அதை குறித்து அவர் பிரசங்கித்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை விவரமாய் உபதேசிக்க அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தியுள்ளவர் அநேகர் ஜபாலயங்களில் கூடின சபை கலைந்து போன பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இவர்கள் அவருடனே பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார் என்றும் இதுவே பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா பட்டிருந்த ஜபாலயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த முதல் பிரசங்கம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசிதியாவில் இருந்த அந்தியோகியாவில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் துரத்தப்படுகிறார்கள். இந்த சத்தியங்களை பேசின பொழுது அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் கூடி அவர்களை துரத்தி விடுகிறார் என்பதை குறித்து நாம் அடுத்த வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் ஓய்வு நாளை ஜபாலயத்தில் பிரசங்கித்த பின்னர் இரட்டிப்பான உற்சாகத்தோடு தைரியத்தோடு போதிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தரிக்கவும் தொடங்கினார். அவர் முதலாம் ஓய்வு நாளிலே செய்த பிரசங்கமானது பலனுள்ளதாக இருந்ததனால் கேட்ட எல்லாருடைய மனதிலும் கர்த்தராகிய இயேசுவை பற்றி ஒரு சிறந்த விளக்கத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்காலத்தில் சிறந்த கலைஞர்கள் மீது பேச்சாளர் மீதும் பொதுமக்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருப்பது போல அக்காலத்திலே சொற்பொழிவாளர்கள் மீது மிகுந்த அபிமானமுடையவர்களாக அந்த பட்டணத்தினால் காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜனங்கள் கூடி வருவது போல அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசுவை குறித்தும் அவருடைய மார்க்கத்தை குறித்தும் முதலாம் ஓய்வு நாளில் பேசின விஷயங்களே ஜனங்களுக்கு நூதனமாகவும் புதுமையாக இருந்தபடினால் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் விஷயங்களை இன்னும் தெளிவாய் கேட்பதற்கு அந்த பட்டணத்தார் மிகுந்த ஆர்வத்தோடு கூட அவர்கள் வந்தார்கள். ஜபாலயம் அடுத்த வாரத்திலே நிரம்பி இருந்தது. அந்த பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த புதிய மார்க்கத்தை பற்றி கேட்கும்படியாக ஆர்வமுடன் கூட அநேகர் கடந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யூதர்கள் கோபமும் மூர்க்கமும் எரிச்சலும் வைராக்கியம் அடைந்தவர்களாக தேவனுடைய கிருபைகளும் தேவனுடைய ராஜ்யமும் தங்களுக்கே உரியது மாத்திரம் என்பதும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தாங்கள் தான் என்று யூதர்கள் பாராட்டி வந்தபடினால் அந்த பிரசங்கத்தை பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிராக விரோதித்து அவர்கள் தூஷித்தார்கள். இந்த நாட்களும் கூட சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படும் போது அநேகர் எதிர்க்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13:45 நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் தேவனுடைய வசனத்தை பற்றி சத்தியங்களை பற்றியோ அறிந்து கொள்ள விருப்பமற்றவர்களாக பாரம்பரியமான ஒரு யூதர்களாக இருந்தார்கள். இந்த நாட்களிலும் கூட அநேகர் பாரம்பரியமாய் வாழ்கிறார் தவிர மெய்யான கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. அப்போ பவுலையும் பர்னபாவை அந்த இடத்துல துன்பப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தியோகியிலிருந்து யூதரை பார்த்து முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொண்டபடினால் இதோ நாங்கள் புறஜாதி இடத்திலே போகிறோம், நீர் பூமியின் கடைசி பரிந்தும் ரட்சிப்பாருக்கும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிற என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்கள் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி யூதர் தேவவசனத்தை புறக்கணித்தபடினால் புறஜாதியார் தேவவசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாசலாக அமைந்தது மாத்திரம்
மாத்திரமல்ல, நீர் பூமியின் கடைசி பரிந்து ரட்சிப்பாக இருக்க முடியும், ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்ற திருக்குறள் நிறைவேறுதலும் அங்கே நடந்தது என்று ஏசாயா 49 அதிகாரம் 6 அங்கே நிறைவேறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள கூடும் என்று புறஜாதியார் அறிந்த பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார் என்று அப்போஸ்தலர் 13:48 நாம் வாசிக்கிறோம். தேவன் சிலரை மாத்திரம் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிப்பதல்ல. 1 தீமோத்தேயு 2:4 நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட சொல்ல கருத்து தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அங்கீகரிப்பதனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நியமிக்கப்படுகிறோம். எனவே எல்லாரும் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக தேவன் மாற அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமானவர்களே, அந்த காலத்திலே சில அதிகாரிகள், நியாயாதிபதிகள், இவருடைய மனைவிமார்கள் தங்கள் பின்பற்றி வந்த புறஜாதியார்கள் யூத மார்க்கத்திலே சன்மார்க்க நெறிகளையும் மெய்தேவன் வணக்கத்தையும் கண்டபொழுது யூத மார்க்கத்தை சார்ந்து கொண்டு அம்மார்க்கத்தில் மிகுந்த பக்திவரமாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட கணம் பொருந்திய ஸ்திரீகள் புருஷர்கள் அரசாங்கத்திலே பெரிய அதிகாரியாக இருந்தபடினால் இந்த ஸ்திரீகள் மூலமாய் யூதருக்கு அரசாங்கத்திலே பல சலுகைகள் கொடுக்கப்பட்டு வந்தபடினால் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பேசின பொழுது எரிச்சலும் பொறாமை அடைந்த யூதர்கள் யூத மார்க்கத்திலே பக்தியுடைய இந்த ஸ்திரீகளையும் அவர் மூலமாய் அவர்கள் புருஷர்மாரா அதிகாரிகளையும் முதலாளிகளும் தூண்டிவிட்டு சட்டப்பூர்வமாய் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் எல்லையிலிருந்து துரத்தி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இனி ஒருபொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்த பக்கத்திலே வரக்கூடாது என்றும் இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்றும் அந்த நாட்டிலிருந்து அவர்கள் புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததனால் அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு ரத்தப்பழிகளுக்கும் தாங்கள் உத்தரவாதிகள் என்பதை உணர்ந்து தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்கள் உதறிவிட்டு வந்தார்கள். மத்திய 10:14 இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போவதற்கு முன்னே அவர்கள் கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக மாற்றப்பட்டார்கள். அவ்வளவு எதிர்ப்பதின் மத்தியிலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு சில ஆத்துமாக்கள் அங்கே கொடுத்தார் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவினுடைய ஊழியத்தினால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்றும் இக்கோனியாவுக்கு புறப்படும் முன்பு பெரிய வேலையை தேவன் அவர்களை கொண்டு புறஜாதிரத்திலே நடப்பித்தார் என்றும் ஆனபடினாலே தான் சீசர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கிறோம். எனவே பிசிதியாவிலிருந்து அந்தியோகியாவில் அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தினால் கர்த்தராகிய இயேசுவுக்கு அங்கே ஒரு கூட்டத்தார் சீஷராக்கப்பட்டார்கள். எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் ஊழியம் செய்தபடினால் கர்த்தர் அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்து அந்த அந்தியோகியா பட்டணத்திலே அநேக ஆத்துமாக்களை தந்தார். எனவே பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ராக்காலங்களிலே நிற்க வேண்டும். ராக்காலங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பர்னபாவை போல பவுலை போல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பர்னபாவை போல பவுலை போல இந்த நாட்களில் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்ப்பில் மத்தியில் அவர் நின்றது போல ஒவ்வொரு ஊழியர் நிற்க கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.